பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படும் காலங்களிலே அவர் தஞ்சமானவர் என்று வேதம் சொல்கிறது. சிறுமையும் எளிமையானவன் என்று தாவீது சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை வரும்போது கர்த்தர் நம்முடைய சிறுமையை மாற்றுகிறவர். ரெண்டாவது, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் தஞ்சமாக இருக்கிறார். பல மனிதர் சூழ்நிலை, பல குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கங்கள் வரும்போது, சத்துரு நம்மை நெருக்கும்போது ஆண்டவரே நமக்கு தஞ்சமும், ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பும், ஆண்டவரே நமக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார். தாவீதுக்கு எத்தனை நெருக்கங்கள் வந்தது. தன் சொந்த மகன் அப்சலோம் துரத்துகிறான், ராஜா சவுல் அவனை துரத்துகிறார், எத்தனையோ குகைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார், அவர் என்னை உதவி செய்தார், அவர் என்னை ஆதரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நெருக்கப்படுகிற நாட்களில் ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி நாம் முறைவிட வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்முடைய கூப்பிடலை கேட்டு நிச்சயமாக நம்முடைய நெருக்கத்தை மாற்றுகிறவர். வேதத்தில் இன்னொரு பகுதி சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். அந்த எகிப்தியன் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவரை நெருக்கிற வேளையில் அவருடைய சத்தம், அப்படி கூக்குரல் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமிடத்தில் போய் கேட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நெருக்கப்படுகிற காலங்களில் ஆண்டவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கம் மாற வேண்டுமா, கவலை மாற வேண்டுமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.